ஒரு போப் இறந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான விளக்கம், பாரம்பரியம் மற்றும் சடங்குகள். முதலாவது, மரணத்தை உறுதிப்படுத்துதல். கேமர்லெங்கோ, அதாவது புனித ரோமானிய திருச்சபையின் சாம்பர்லைன், போப்பின் மரணத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துகிறார். பாரம்பரியமாக அவர் போப்பின் ஞானஸ்நான பெயரை 3 முறை அழைத்து பதிலுக்காக காத்திருக்கிறார். பின்னர் அவர் போப் உண்மையிலேயே இறந்துவிட்டார் என்று அறிவிக்கிறார். இரண்டாவது, மோதிரத்தை அழித்தல். போப் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை முத்திரையிட பயன்படுத்திய மோதிரம், அதாவது ஃபிஷர்மேன்ஸ் ரிங், ஒரு சுத்தியலால் அழிக்கப்படுகிறது. போலியானவற்றை தடுக்க போப்பாண்டவரின் முத்திரையும் அழிக்கப்படுகிறது. மூன்றாவது, மணிகள். மணிகள், குறிப்பாக செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவின் மணிகள், உலகிற்கு மரணத்தை அறிவிக்க ஒலிக்கின்றன. உலகளவில் உள்ள தேவாலயங்களும் துக்கத்தில் மணிகள் அடிக்கலாம். ஐந்தாவது, வத்திக்கான் சீல் வைக்கப்பட்டுள்ளது. போப்பாண்டவர் குடியிருப்புகள் சீல் வைக்கப்படும். சுவிஸ் காவலர் போப்பின் வழக்கமான காவலிலிருந்து பின்வாங்குகிறார். இது இப்போது இருக்கை காலியாக உள்ளது என்பதை குறிக்கிறது. ஐந்தாவது, 9 நாட்கள் துக்கம். 9 நாட்கள் அதிகாரப்பூர்வ துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. போப்பின் உடல் புனித பீட்டர்ஸ் பசிலிக்காவில் பொதுமக்கள் பார்வைக்காகவும் பிரார்த்தனைக்காகவும் வைக்கப்படும். தினசரி இறுதி சடங்குகள் நடத்தப்படுகின்றன. ஆறாவது, இறுதி சடங்கு. போப்பின் இறுதி சடங்கு செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் நடைபெறும். அவர் வழக்கமாக செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் கீழே உள்ள மறைவிடத்தில் அடக்கம் செய்யப்படுவார். இருப்பினும் வேறு அடக்கம் செய்யும் இடத்தையும் கோரலாம். ஏழாவது, சேட் விவேகண்ட் தொடங்குகிறது. இதன் பொருள் இருக்கை காலியாக உள்ளது. இந்த நேரத்தில் திருச்சபையால் எந்த முக்கிய முடிவுகளையும் மாற்றங்களையும் எடுக்க முடியாது. கேமர்லெங்கோ அன்றாட நடவடிக்கைகளை நடத்துகிறது. எட்டாவது, மாநாட்டு தயாரிப்பு. 80 வயதுக்குட்பட்ட கர்தினால்கள் தேர்தலுக்கு தயாராவதற்கு ரோமுக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் சிஸ்டைன் சாப்பலில் கூடுகிறார்கள். புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரை யாரும் வெளியேறவோ அல்லது வெளி உலகத்தை தொடர்பு கொள்ளவோ முடியாது. ஒன்பதாவது, கர்தினால்கள் ஒரு நாளைக்கு 4 முறை வரை இரகசிய வாக்குச்சீட்டில் வாக்களிக்கின்றனர். ஒரு போப் தேர்ந்தெடுக்கப்படாத போது சிஸ்டைன் சாப்பலில் இருந்து கருப்பு புகை எழும்புகிறது. 3/2 பங்கு பெரும்பான்மையால் ஒரு புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் போது வெள்ளை புகை எழுகிறது. இந்த முறை மணிகள் மகிழ்ச்சியுடன் ஒலிக்கின்றன. புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிக்கின்றன. பத்தாவது, ஹேபமூஸ் பாப்பம். செயின்ட் பீட்டர்ஸ் பால்கனியில் இருந்து ஒரு கர்தினால் அறிவிக்கிறார், ஹேபமூஸ் பாப்பம், நமக்கு ஒரு போப் இருக்கிறார். புதிய போப் தோன்றி உலகிற்கு தனது முதல் ஆசீர்வாதத்தை அளிக்கிறார்.